ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தது தான் கேட் கமெண்ட்லேருந்து ஃபைல் வியூலாம் பார்த்தோம். அதே போல் இப்போ வந்து கேட் கமெண்ட் மூலிமா ஃபைல் எடிட்டிங் அண்ட் ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கும் அதே தான் கேட் கமெண்ட் கேட் greater than நமக்கு என்ன ஃபைல் இன்புட் கொடுக்குறோமோ, ஸோ இதோட நேம் என்னென்னா ஆக்சுவலி ரீடைரக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஆக்சுவலி என்கிட்ட வந்து இந்த கரண்ட்டு பாத்தில் வந்து எந்த ஃபோல்டருமே கிடையாது. இப்போ கரண்ட் பாத்தில் எந்த ஃபோல்டருமே இல்லாத பட்சத்தில் நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர், அதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் கேட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே பார்த்துருப்போம். கேட் வந்து ஃபைலை வந்து வியூ பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கிரேட்டர் தென் ஒன்று கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஃபைல் நேம், எதுனாச்சும் ஒரு ஃபைல், இப்போ என்ன ஃபைல் நேம் கொடுக்குறது, அதே நான் இப்போ ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்த ஃபைலை இந்தியான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்தியா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அழுத்துங்க. என்ட்ரு அழுத்திட்ட உடனே நம்ம விஐ ஃபார்மேட்டில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே போல் இந்த கேட் கிரேட்டர் தென் ஃபார்மேட்லையும் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் எதனாச்சும் ஒன்று நம்ம கொடுக்கலாம், இன்புட்டாக கொடுக்கலாம். இன்புட்டில் நான் என்ன கொடுக்குறேன்னா சிஎஸ்கேன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்கே அதே போல் கொடுத்துட்டு என்ட்ரு எழுதிக்கிறேன். ஆர்சிபி என்டர், எம்ஐ என்டர். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம அதில் சேவ் பண்ணுறதா இருந்தால் QW கொடுப்போம். இப்போ இதில் எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி வெளியில் வருது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ வந்து கேட் கமெண்ட், வெறும் கேட் கமெண்ட் கொடுத்து இந்தியா டெக்ஸ்ட் அப்படின்னு ஜஸ்ட் வியூ பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்களேன், இதுக்கு உள்ள நம்ம அங்கே கொடுத்த சிஎஸ்கே ஆர்சிபி எம்ஐ இந்த 3 கண்டென்ட்டும், அதாவது மூணு கண்டென்ட்டும் நமக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா டச்ன்ற கமெண்ட்டு என்ஆஃப். நான் ஒரு டச் இங்கே நான் ஆட் பண்ணல, ஸோ ஆட் பண்ணிடுறேன். டச் அப்படின்னா ஆக்சுவலி டச் மீனிங், டச்னா எம்டி ஃபைல், எம்டியாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டம்மி பர்பஸ். அதாவது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி காப்பி மூவ் பண்ணுறதுக்கும் காப்பி பண்ணுறதுக்கும் நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்தோமோ அதே போல் தான் அது செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டம்மி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சில நேரத்தில் ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கோ, இந்த பாத்துக்குள்ளே வந்து ஒரு இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து ஃபைலை டேக் ஓவர் பண்ணுதா இல்லையா அப்படின்றதுக்கு உடனே செய்யறதுக்கு வந்து ஒரு டச் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, கிரியேட் த நியூ ஃபைல், create a new file. ஓகே, அது ஒரு எம்டி ஃபைல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அந்த டச் ஃபைல் ஆல்ரெடி கமெண்ட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்கிட்ட எம்டி ஃபைல் இருக்குன்றதுனால சொல்கிறேன், ஒரு 2 கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ என்கிட்ட பெரிய லார்ஜ் ஃபைல் இல்லை, அதனால வந்து ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மோர் ஃபைல் நேம், மோர்னு போட்டு ஒரு ஃபைல் நேம், எனி ஃபைல் டாட் டெக்ஸ்ட். ஓகே, ஃபைல் டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி இது என்னென்னா ஸ்பேஸ் கொடுக்க ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். இப்போ பெரிய லார்ஜஸ்ட் ஃபைல்லாம் இருக்கும், அந்த ஃபைல்லாம் ஒரே அடியாக வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ஸோ லார்ஜஸ்ட் ஃபைலாக இருக்கும். லார்ஜஸ்ட் ஃபைலை வந்து ஒரேடியாக வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து மோர் கமெண்ட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்க என்ன ஆகும்னா ஸ்க்ரோல் ஆகும். இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன், ஸ்க்ரோல் ஆகும். அது மட்டும் கிடையாது,
ஓகே ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு டேட்டா எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். லைன் பை ஒன் லைன் பை ஒன் லைன் மாதிரி வேணும்னா என்டர், நம்ம என்டர் கொடுத்தா ஸ்க்ரோல் டிஸ்ப்ளே. ஓகே ஸ்க்ரோல் டிஸ்ப்ளே. ஸோ அதே இந்த கமெண்ட் போல தான் லெஸ் கமெண்ட்டுன்றது. இது நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே லெஸ் கமெண்ட்ன்ற கமெண்ட்டும் சேம். இதில் வந்து லெஸ் கமெண்ட்டில் வந்து அப் ஏரோ வந்து ஸ்க்ரோலில் இருக்கும், அப் ஏரோ எப்பவும் போல் டவுன் ஏரோ டவுனுக்கு போகும். ஓகே ஸோ ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோன்னா ஆன் ஸ்க்ரீனில் எல்லாமே, அதாவது நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகிடும். ஆன் ஸ்க்ரீன் full of data. Okay, on screen full of data at the time. At the time. Okay, இப்போ less command என்கிட்ட இருக்கனால இப்போ நான் just more ஓகே இப்போ பிகாஸ் எனக்கு ஃபைல் ரொம்ப கம்மி, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 கண்டென்ட் போட்டுறதுனால எனக்கு இப்படி காட்டுது. நீங்கள் பிக் ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற போல் ஷோ ஆகும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வெளியில் வரதுக்கு Q அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ரெண்டுத்துலேயும் போடுறேன். Q கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு எல்எஸ் நம்ம கொடுக்குறோம். அதே போல் சில இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், LS-L, LS-LT, LS-LR, LTR, LS-A இது போல் கமெண்ட்லாம் கொடுப்போம். ஓகே ஃபைனலாக நம்ம இந்த கமெண்ட் பார்த்துட்டு இந்த செக்ஷன் பேசிக் கமெண்ட்ஸோடைய லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸு முடிஞ்சிடும். ஓகே அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அது போல் நிறையா இருக்கும். அது போல் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், நெட்வொர்க்கிங் இருக்கும், நெட்வொர்க்கிங் பேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது இருக்கும், லினக்ஸோட கோர் கான்செப்ட்ஸ் இருக்கும், பேக்கேஜ்மெண்ட் இருக்கும், ஸ்டோரேஜ் லினக்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி ஃபைல் பர்மிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம், அப்புறம் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் பார்ப்போம், ஷெல்லுக்கும் பேஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகே அதில் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக எல்எஸ் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ட் லிஸ்ட். ஓகே எல்எஸ்னா ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலேயே LS-L அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குங்க. இப்போது இதை ஒன்று நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிளியர் கொடுத்துக்கிறேன். கிளியர் கொடுத்துட்டு எல்எஸ் கொடுக்குறேன், எனக்கு இந்தியான்னு மட்டும் ஷோ ஆகுது ரைட்டா. இப்போ LS-L அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன், எனக்கு வித்தின் டேட்டாவோட வருது. அதாவது என்னென்ன டேட்டானா டைம் எனக்கு என்ன டைமில் நான் க்ரியேட் பண்ணன்றது டைம் கொடுக்குது, அண்டு என்ன ரூட் யூசரில் கொடுக்குது, பர்மிஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுக்குது. ஓகே என்ன டேட்டில் க்ரியேட் பண்ண, என்ன மந்தில் க்ரியேட் பண்ண, எல்லா இன்ஃபர்மேஷனும் LS-L எனக்கு கொடுக்குது. ஓகே ஸோ LS-Lனா லாங் லிஸ்ட். ஓகே லாங் லிஸ்ட். அதே போல் LS-A அப்படின்னா ஐடு ஃபைல்ஸ் எல்லாம் ஷோ பண்ணும். நமக்கு ஐடு ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா LS-A மட்டும் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். எனக்கு ஐடு ஃபைல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன், வெறும் நான் LS கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்தியா மட்டும் தான் ஷோ ஆகுது. அப்புறம் LS-L லாங் லிஸ்ட்டாக நான் போட்டால் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் தான் ஷோ ஆகுது. ஆனால் -A கமாண்ட் நான் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஐடு ஃபைல் எல்லாமே ஷோ ஆகுது ரைட்டா. அப்போது லிஸ்ட்டு ஆல் ஃபைல்ஸ் இன்க்ளூடிங்
ஐடு ஃபைலும் எனக்கு ஷோ ஆகுது ரைட்டா. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ls-lt அப்படின்னா ஆக்சுவலி என்கிட்ட வந்து அதிகமான ஃபைல்ஸ் இல்லைன்றதுனால ஒரே ஒரு ஃபைல் வச்சு இப்போ க்ரியேட் பண்ணதுனால இப்படி காட்டுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டச் போட்டு இப்போ டம்மி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். file2.txt அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன் ரைட்டா. இப்போது இதே கமெண்ட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் வைஸில் இருக்குங்க. இப்போது 3:13க்கு ஓகே எனக்கு file2ன்ற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. 3:5க்கு எனக்கு இந்தியான்ற ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர் வைஸில் க்ரியேட் ஆகும். அதே போல் அப்போ ls-னா ls-lt அப்படின்னா என்ன பாப்போமா, லாங் லிஸ்ட் ஃபைல்ஸ் இன் ஆர்டர் ஓகே. அதே போல் ls-ltr அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது என்னன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் லாங் லிஸ்ட் ஃபைல் ரிவர்ஸ் ஆர்டர் ஓகே. லாங் லிஸ்ட் ஃபைல் ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ls-ltr அப்படின்ற கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரிவர்ஸில் வருது. இப்போது எது முன்னாடி க்ரியேட் பண்ணதோ அது ஃபஸ்ட்லேயும் ஓகே, அதாவது 3:5க்கு க்ரியேட் பண்ணது ஃபஸ்ட்லேயும், லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது செகண்ட்லேயும் வரும் ஓகேங்களா. ஸோ இதான் இதுக்கும் டிஃப்ரெண்ட். இப்போது இதே கமெண்ட்டில் ஐடு ஃபைலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ls-ltra அப்படின்ற கமெண்ட்டும் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ls-ltra இங்கே பாருங்க. இப்போது அக்டோபர் 17 க்ரியேட் பண்ணது ஒன்று, ஜனவரியில் க்ரியேட் பண்ணது, மார்ச்சில் க்ரியேட் பண்ணது. ஸோ அப்படியே லிஸ்ட்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த தான் சொன்னது, இந்த டிஃப்ரெண்ட் தான் சொன்னது ஓகே. இப்போது அதுவே நான் என்ன பண்ணுறேன், ஓல்டு ஒன்லேருந்து நியூ ஒன் வரைக்கும் காட்டுதா. இப்போது நான் 6 எடுத்துகிட்டு LTA அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட் நோவில் இருக்கிறது வந்து டவுன் வீக்கு போகும். ஸோ ஆர்டராக ஷோ பண்ணு, இது ரிவர்ஸ் ஆர்டரில் ஷோ பண்ணு, இது ஆர்டராக ஷோ பண்ணும் ஓகே. தேங்க்யூ.